இந்த பகுதியில் விவசாய தொழிலாளிகள் நிறைந்த பகுதி. அந்த தொழிலாளிகளுக்கும் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அம்மாவுடைய அரசு நிறைவேற்றப்பட்டது. அவர்களுக்கு பசு வீடுகளை கட்டி கொடுத்தோம். விலையில்லா கறவை மாடு, விலையில்லா ஆடு, விலையில்லா கோழி, அதை விட உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் நிறைய திட்டங்களை கொண்டாந்து ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சோம். முதியோர்களுக்கு ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் 5 லட்சம் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு. அதேபோல ஏழைகளுக்கு தாலிக்கு தங்கம் திட்டத்தை கொடுத்தோம். அம்மா இருசக்கர வாகனம் கொடுத்தோம். இப்படி நிறைய திட்டங்களை ஏழைகளுக்கு கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மீண்டும் உங்களுடைய பேர் ஆதரவோடு அதிமுக அரசு அமைந்தவுடன் எல்லா ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். இப்ப கட்டுற வீடெல்லாம் கட்டுற மாதிரி இல்ல, இந்த வீடெல்லாம் கிடையாதுங்க. அற்புதமான காங்கிரீட் வீடு. அந்த வீடு நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு நம்முடைய விவசாய தொழிலாளிகளுக்கு, ஏழை மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும், அதைவிட மலைவாழ் மக்களுக்கும், இந்த மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் எங்கெல்லாம் வீட்டு மனையே இல்லைனாங்க அதிமுக அரசாங்கம் வீட்டு மனை வாங்கி அதில் வீடு கட்டி கொடுக்கும் ஏழைகள். ஆகவே ஏழைகளை பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவு, அம்மா கண்ட கனவு, இருவரும் தலைவர்கள் கண்ட கனவை அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் நிறைவேற்றப்படும் என்ற நேரத்தில் தெரிவித்து